Hello students, இந்த வீடியோல நம்ம ரோமன் நம்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரோமன் நம்பர்ஸ் நமக்கு 1 ல இருந்து 40 வரைக்கும் தெரியும். இதுல கொஞ்சம் 100 வரைக்கும் உள்ள ரோமன் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் I அப்படினு வரது வந்து 1 அப்படினு சொல்லுவோம். V னு வரது வந்து 5, இது வந்து 10, L அப்படினா 50. அடுத்து C அப்படினு சொல்லிட்டு வரத நம்ம என்ன சொல்லுவோம் 100 அப்படினு சொல்லுவோம். அடுத்து D அப்படிங்கிறது 500, M அப்படினா 1000. இத வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இத வச்சு தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ரோமன் நம்பரை அரபிக்கா மாத்துறதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதுலனா அரபிக்கா ரோமனா மாத்துறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல ஒவ்வொரு மெத்தடா நம்ம வந்து பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் வந்து பெரிய நம்பருக்கு அடுத்து இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து அதை என்ன செய்வோம் அப்படினா ஆட் பண்ணனும். இதுல ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன் 75 அப்படிங்கறத நம்ம எப்படி இது வந்து ஹிந்து அரபிக்ல கொடுத்திருக்காங்க. நம்ம இத ரோமனா மாத்தணும். L அப்படிங்கிறது 50யா. அடுத்து x அப்படிங்கிறது வந்து 10 குறிக்குது. அப்ப Lங்கிறது 50, xங்கிறது என்னது அப்படினா 10. அப்ப அந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம் ஆட் பண்றது. இப்போ ஒரு பெரிய நம்பர் லெட்டருக்கு அடுத்து ஒரு என்ன வந்திருக்குது இன்னொரு லெட்டர் வந்திருக்குது. அப்போ a letter after one of bigger value, ஒரு பிகர் வேல்யூக்கு அடுத்து ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படினா இந்த நம்பரை நம்ம என்ன செய்யணும் ஆட் பண்ணனும். இது ஒரு மெத்தட். இப்போ இதுக்கு ரோமன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம். Lங்கிறது 50, xங்கிறது 10, அடுத்து xங்கிறது 10, vங்கிறது வந்து 5. இதெல்லாம் ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து 75 கிடைக்கும். 50 plus 10 plus 10 plus v அப்படிங்கற வேல்யூ வந்து 5. இதெல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு என்னது 75. அப்போ இதோட வேல்யூ என்ன L x x v. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து இந்த 60க்கு பார்க்கலாம். 60க்கு வந்து 50 plus 10 அப்படினா நமக்கு வந்து 60 கிடைச்சிருமா. அப்போ 50ங்கிறது வந்து L, 10ங்கற வேல்யூ வந்து x. 60. அப்போ ஒரு பிகர் லெட்டர் வேல்யூ ஆஃப் லெட்டர் வந்து அதுக்கு அடுத்து ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படினா இது வந்து பிகர் வேல்யூ. இத கம்பேர் பண்ணல 10 கம்பேர் பண்ணல 50 பிகர். அப்போ இதுக்கு அடுத்து ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படினா நம்ம வந்து என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம். கொடுத்திருக்கிற இதோட வேல்யூவோட நம்பரை போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணனும். அடுத்த மெத்தட் என்ன அப்படினா ஒரு லெட்டருக்கு முன்னாடி நமக்கு வந்து பிகர் வேல்யூக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படினா அத வந்து நம்ம என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணனும். இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. 40 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ 50ங்கிறது வந்து L ன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது x. 40ங்கற இதுக்கு நமக்கு ரோமன் லெட்டர் வந்து XL. இது எப்படி நமக்கு 40 ஆகும் அப்படினா இப்போ நமக்கு பெரிய வேல்யூக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன வந்திருக்குது சின்ன நம்பர் வந்திருக்குது. இதுக்கு வந்து 50, இது வந்து 10 அப்படிதானே. அப்போ இது வந்து வேல்யூ வந்து பிகர். இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனும். 50 minus 10 நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ 40. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன XL. இந்த நம்பருக்கு அடுத்து வந்துச்சுன்னா ஆட் பண்ணனும். இதுக்கு முன்னாடி சின்ன வேல்யூவா இருந்துச்சு, அதாவது ஒரு பெரிய வேல்யூக்கு முன்னாடி சின்ன நம்பரா இருந்துச்சு அப்படினா சப்ட்ராக்ட் பண்ணனும். இதுல ஒரு இது கொடுத்திருக்காங்க 94. 94னா C அப்படிங்கிறது நமக்கு எதை குறிக்குது 100 குறிக்குது. C அப்படிங்கிறது வந்து 100 குறிக்குது. அப்போ C x x எங்க போடணும் x C 4 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் 1 v. ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சு அப்படினு பார்க்கலாம். x Cங்கிறதுக்கு 100, xங்கிறதுக்கு என்ன வேல்யூ 10 அப்படினு. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாமா. 100 minus 10 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணல நமக்கு என்ன கிடைக்குது 90 வந்து கிடைக்குது. அடுத்து இத பாப்போம். 1 v I v. இதோட வேல்யூ வந்து 1, இதோட வேல்யூ 5. அப்போ ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி சின்ன வேல்யூவோட லெட்டர் வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 5 minus 1 4. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணல
சிக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்து சின்ன இது வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 90 + 4 இதோட ஸ்டெப்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 100 - 10 + 5 - 1 இது எல்லாத்தையும் போட்டு பார்க்கல நம்மளுக்கு 90 + 4 94. அப்போ இதோட ஆன்சர் வந்து XC1V. இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கிற இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன அந்த இந்த டேபிளை வச்சு தான் நம்ம மொத்த வேல்யூமே ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்கணும். அதனால இந்த டேபிளை வந்து நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர் வந்து ரிப்பீட்டடாக 2-3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து மேக்ஸிமமாக 3 டைம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 80 கொடுத்துருக்குறாங்க. எல் எக்ஸ் 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 அப்படின்ட்டு எழுதலாமா? எல் அப்படிங்கிறது வந்து 50, எக்ஸுங்கிறது வந்து 10 10. அப்போது 50 + 10 3 தடவை 10 வந்துருக்குது. அப்போது ஒரு வேல்யூவை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் 80. இதோட ரோமன் வேல்யூ என்ன அப்படின்னா LXXX. அடுத்தது இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். வியும் எல்லும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது, இது ஒரு ரூல்ஸ். அடுத்தது ஐ கேன் பி சப்ராக்டட் ஃப்ரம் வி அண்ட் எக்ஸ் ஒன்லி. விலையும் எக்ஸ்லையும் மட்டும்தான் நம்ம வந்து ஐயை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். வியும் எல்லும் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஐயை வந்து நம்ம வி அண்ட் எக்ஸ் கூட மட்டும் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அடுத்தது வியும் எல்லும் ரிப்பீட்டடாக வராது. நம்ம இப்போ ரிப்பீட்டடாக எழுதுனது என்ன அப்படின்னா எக்ஸை தான் ரிப்பீட்டடாக எழுதணும். அந்த வி வந்து ரிப்பீட்டடாக வராது. வியோட வேல்யூ என்ன 5, எல்லோட வேல்யூ 50. இந்த ரெண்டுமே நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண முடியாது. இதில் வியோட வேல்யூ வந்து 5, எல்லுக்கு வந்து 50. இந்த ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. அடுத்தது ஐயோட வேல்யூ 1. 1 வந்து எது கூடலாம் சப்ராக்ட் ஆகும், 5 கூடவும் 10 கூடவும் தான் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸ் கேன் பி சப்ராக்டட் ஃப்ரம் எல் அண்ட் சி. எல்லோட வேல்யூ 50, சியோட வேல்யூ வந்து 100. இந்த ரெண்டு கூடயும் நம்ம எதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம், 10 வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கொடுத்துருக்கிற வேல்யூக்கு நம்ம வந்து ஹிந்தி அரபிக் வந்து எழுதணும். இதில் வந்து X14, எக்ஸோட வேல்யூ 10, அடுத்தது 10, பெரிய வேல்யூக்கு முன்னாடி ஒரு சின்ன வேல்யூ வந்துருக்குது. அப்போ என்ன செய்யணும், வியோட வேல்யூ 5, எக்ஸ் இது வந்து 5, இதோட இது 1, 5 - 1 அப்போ 24. அடுத்தது இதில் பார்க்குறதுக்கு எல்லோட வேல்யூ 50, அடுத்தது இதுக்கு 10, இதுக்கு 10 வரும், ப்ளஸ் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போ டோட்டலாக ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 60, 70, 72. அடுத்தது கொடுத்துருக்குற இதுக்கு நம்ம ரோமனில் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். எக்ஸ் எக்ஸ் வி எக்ஸ் எல் இந்த ரெண்டுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட இது என்ன வரும் அப்படின்னா 10 + 10 ப்ளஸ் இதோட வேல்யூ 5. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன 25. எக்ஸு எல், எல்லோட வேல்யூ 50, எக்ஸோட வேல்யூ 10. பெரிய நம்பருக்கு முன்னாடி நம்மளுக்கு சின்ன வேல்யூ வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் 40. அப்போ இதோட ஆன்சர் என்ன 70, 4 + 2 6, 65. அடுத்தது வந்து கொடுத்துருக்கிற இதை நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ண போகிறோம். எல்லோட வேல்யூ 50, இதுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 30 கிடைக்கும். இதில் வந்து பெரிய நம்பருக்கு முன்னாடி பெரிய வேல்யூக்கு முன்னாடி சின்னது வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும் 10 - 1, இது வந்து 10, இது வந்து 1, 30 + 9 39. அப்போ நம்ம எந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம், 50ஐயும் 39ஐயும் சப்ராக்ட் பண்ண போகிறோம்.
ஆன்சர் வந்து 11. அப்போ அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 11. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இதோட டேபிள்ஸ் வந்து பார்த்தோம். ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ பார்த்துட்டு அடுத்தது அதில் வந்து ஒரு 3 மெத்தட் வந்துச்சு. ஒரு பிகர் நம்பருக்கு பிகர் நம்பருக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஒரு பிகர் வேல்யூக்கு அடுத்து ஒரு வேல்யூ வந்திருக்கு, அப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடணும். அதே இது பிகர் நம்பருக்கு முன்னாடி ஒரு இது வந்துச்சு, ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வருது, அப்போ எல்லையும் எக்ஸையும் சப்ராக்ட் பண்ணி அதோட வேல்யூவை எழுதணும். அடுத்து ஒரு வேல்யூவை நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தட்ஸ்க்கு ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு நம்ம அந்த சம் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.